பேரண்ட்ஸ், உங்கள் குழந்தைக்கு மொபைல் அடிக்ஷன் அதிகமாக இருக்கா, ஸ்க்ரீன் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதுலேருந்து வெளியில் கூட்டு வரதுக்கு கிட்டார் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் என்ன மாதிரி கிளாஸஸ் சூஸ் பண்ணுறது, என்ன மாதிரி டைப் ஆஃப் கிட்டார் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையா? எக்ஸாம் பேஸ்டாக லேர்ன் பண்ணலாமா இல்லை ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் லைனில் போகலாமான்னு கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? கிட்டார் லேர்ன் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் என்ன, ரொம்ப யங்காக இருக்காங்க உங்கள் கிட்ட, இல்லை ரொம்ப ஓல்டுன்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு கன்ஃபியூஷன் இருக்கீங்களா? கிட்டார் லேர்ன் பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் ஒன்றுமே இல்லைங்க. ஸ்டில் 7 இயர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாங்கள் 2 பேருமே 7லேருந்து 70 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற பீப்புளை ட்ரைன் பண்ணி அவங்களுக்கு கிட்டார் பர்ஃபார்மன்ஸாகவும் கிட்டார் டீச்சர்ஸாகவும் உருவாக்கியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் இருந்துச்சுன்னா யாருமே கிட்டார் லேர்ன் பண்ண முடியுங்க. இந்த வீடியோவில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிட்டார்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேயிங் ஸ்டைல்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு எது பெஸ்ட் சூட்டபுளாக இருக்குன்றதை நீங்கள் ஃபைன் பண்ணலாம். நீங்கள் கிட்டாரை ஒரு ஃபன்காக லேர்ன் பண்ணாலும் சரி, ஹாபிக்காக லேர்ன் பண்ணாலும், சர்டிஃபிகேஷனுக்காக லேர்ன் பண்ணலாம், ஈவன் ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்காக லேர்ன் பண்ணாலும் சரி, இந்த கிளாரிட்டி செஷன் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ரைட்டாக ஹெல்ப் பண்ண போகுது. மை நேம் இஸ் ஜாக்சன், லீட் கிட்டாரிஸ்ட், அண்ட் ஹீஸ் மை ஃப்ரெண்ட் மிஸ்டர் பிரசாத், 8th grade கிளாசிக்கல் கிட்டாரிஸ்ட். நாங்கள் தான் உங்களோட கிட்டார் கோச்சஸ். நாங்கள் ஐடியில் வந்து ஒரு ஹை பேயிங் ஜாபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் எங்கள் மியூசிக்கல் பேஷனை ஃபாலோ பண்ணுறதுக்காக பார்த்த ஜாபை குவிட் பண்ணிவிட்டு எங்கள் மியூசிக்கல் நாலேஜ் இந்த வேர்ல்டுக்கு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் மோர் தென் 17 இயர்ஸாக க்ளோஸ் டு 1200 ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் ஃப்ரம் லீடிங் ஹாஸ்பிட்டல்ஸ் லைக் ஜிப்மர், அப்போலோ அண்ட் பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு கிட்டார் டீச் பண்ணி அவங்களுக்கு ஒரு நியூ ஹாபியை கிஃப்டாக கொடுத்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அந்த பெஸ்ட் திங் இஸ் வி ஹவ் பீன் ட்ரைன்டு பை பெஸ்ட் மாஸ்டர்ஸ். இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிட்டார்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அதோட யூசேஜஸ் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்றதை கிளியராக சொல்கிறோம். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட்டு கிளாசிக்கல் கிட்டார் நம்ம பார்க்கலாம். இந்த கிளாசிக்கல் கிட்டாரோட மியூசிக் கேட்கறதுக்கு பியானோ ஸ்டைலில் இருக்கும் அண்ட் இது நிறைய ஃபாரினர்ஸ் விரும்பி லேர்ன் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஃபிங்கர் ஸ்டைல் அண்ட் மியூசிக் தியரியில் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வேணும்னா இதுதான் உங்களோட பெஸ்ட் சாய்ஸ். உங்களுக்கு கிளாசிக்கல் மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அல்லது உங்களுக்கு ஸ்பானிஷ் ஸ்டைல் மியூசிக் ப்ளே பண்ணணும்னா நீங்கள் இதை தான் சூஸ் பண்ணணும். பட் இதை லேர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இது பியூர்லி நோட்ஸ் பேஸ்டாக தான் நம்ம இதை லேர்ன் பண்ண முடியும். இப்போ இதில் ஒரு சாம்பிள் மியூசிக் நான் ப்ளே பண்ணுறேன், லிசன் பண்ணுங்க. இதை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு அதிக பொறுமையும் ஹார்ட் ஒர்க்கும் வேணும். நெக்ஸ்ட் அக்கோஸ்டிக் கிட்டார் பார்க்கலாம். இந்த அக்கோஸ்டிக் கிட்டார் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும். உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி நீங்கள் ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ண முடியும். இது ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே ஸ்டீல் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். டோன் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஆம்ப்ளிஃபையரில் எதுவுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. அண்ட் ஃப்ரெட்போர்டு நெக்கு ரொம்ப சின்னதாகவும் நம்மளுக்கு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. இதை மாடர்ன் கிட்டார், ஜாஸ் கிட்டார், பிளெக்ட்ரம் கிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த கிட்டாரை நம்ம பிளெக்ட்ரம் யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுவோம், நெயில்ஸில் ப்ளே பண்ண மாட்டோம். நல்லா கவனிச்சுக்கணும். செகண்டு, இதில் 2 பார்ட்ஸ் இருக்குங்க. ஒன்று லீட் கிட்டார், இன்னொன்று கார்ட் கிட்டார். லீட் கிட்டார் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட்டு வயலினில், ஃப்ளூட்டில், சாக்ஸோஃபோனில் சாங் ப்ளே பண்ணுறாங்க இல்லையா, அதே போல் சாங்ஸ் நம்ம கிட்டார்லேயும் ப்ளே பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், லிசன் பண்ணுங்கள். இன்னொரு சாங் ப்ளே பண்ணி காட்டுறேன். இன்னொரு சாங் பைரட்ஸ் தீம் ப்ளே பண்ணி காட்டுறேன். இதுபோல் சாங்ஸை நம்ம கிட்டாரில் ப்ளே பண்ணுறதுக்கு பேர் லீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பார்ட்டு கார்ட்ஸ். கார்ட்ஸ்ன்றது நீங்கள் சிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கம்பெனி பண்ணணும், இல்லை வந்து கேம்ப் ஃபயரில் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னா கார்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கார்ட்ஸ் இப்படி தான் இருக்கும். இது கார்ட்ஸ். ஓகே, இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாபி லேர்னர்ஸ்க்கு, பர்ஃபார்மர்ஸ்க்கு அண்ட் சாங் ரைட்டர்ஸ்க்கு. மோஸ்ட் ஆஃப் த கேஷுவல் பீப்புள் என்ன சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாடர்ன் அக்கோஸ்டிக் கிட்டார் தான் சூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கிட்டார் நம்ம பார்க்கலாம். இந்த கிட்டாரை லைவ் பெர்ஃபார்மன்ஸஸ்லையும் ஸ்டேஜ் ஷோஸ்லையும் ராக், பாப், ஜாஸ், மெட்டல், ஃபங்க்னு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் ப்ளே பண்ணுறதுக்கு செமையாக இருக்கும். இது நீங்கள் அதிகமாக பேண்டில் பார்க்கலாம். சோலோ கிட்டாரிஸ்ட்
லீட் ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இதில் ரிதமும் ப்ளே பண்ணலாம். இந்த கிட்டாரை நீங்கள் ப்ளே பண்ணால் நீங்கள் எதர் அக்கோஸ்டிக் ஆர் கிளாசிக்கல் கிட்டாரை மாஸ்டர் பண்ணியிருக்கணும். ஏன்னா இந்த கிட்டாரை ப்ளே பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிக கண்ட்ரோல் தேவைப்படும். லாஸ்ட்டாக பேஸ் கிட்டார் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் கேட்குறதுக்கு, அக்கம்பனிமெண்ட்டுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் அதை டீச் பண்ணுறதில்ல, பட் அதோட சாம்பிள் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் கன்ஃபியூஷனில் இருக்கீங்களா? எதை லேர்ன் பண்ணுறதுன்னு தெரியாமல்? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். 2 சாய்ஸுங்க. ஒன்று எக்ஸாம் சிலபஸ், இன்னொன்று ப்ராக்டிக்கல் சிலபஸ். எக்ஸாம்ஸ் அப்படின்றப்ப ட்ரினிட்டி, ஏவிஆர்எஸ்எம், ராக் அண்ட் பாப்லாம் இருக்குது. மொத்தம் 9 எக்ஸாம்ஸ் இருக்குங்க. 0லேருந்து 8 கிரேட்ஸ் வரைக்கும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃபவுண்டேஷனுக்கு இல்லை பேசிக்ஸ் லேர்ன் பண்ண 1 இயர் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எடுத்துக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் எக்ஸாம்ஸ் அப்பியர் ஆகணும்னா குறைஞ்சபட்சம் 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் நீங்கள் மாஸ்டர் பண்ண மட்டும் தான், ப்ளே பண்ண மட்டும் தான், ப்ராக்டிஸ் பண்ண மட்டும் தான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். அந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் 9 சாங்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். 3 சாங்ஸ் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ 1 இயர் ஃபுல்லாகவே எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணுறதுக்காக, சின்ஸ் நீங்கள் அதிகமான மணி பே பண்ணுவீங்க எக்ஸாமுக்காக, 3 சாங்ஸ் மட்டும் தான் டீச் பண்ணுவாங்க. 3 சாங்ஸ் மட்டும் தான் நீங்கள் ஹோல் இயர் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் அப்படின்னா கூட 9 இயர்ஸ் உங்களுக்கு போயிடுங்க. நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணாலும் கூட மினிமம் 5 to 6 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக கொடுத்தா மட்டும் தான் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதில் பிளேயிங் கெப்பாசிட்டி வருமானு கேட்டால் டவுட்டு தான். பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறப்ப 6 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் கால்ஸ் மாஸ்டரி பண்ண முடியும். நீங்கள் 8 மந்த்ஸ்க்குள்ளே நீங்கள் லீட்ஸ் நீங்கள் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ண முடியும். ஈவன் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட வீடியோஸ் நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்க்கலாம். அதில் 8 மந்த்ஸ் 6 மந்த்ஸ்க்குள்ள ஸ்டூடெண்ட்ஸு பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன், டைட்டானிக், இளையராஜாவோட ஆசிய காலத்தில் தூது விட்டுன்னு சொல்லிட்டு நிறைய சாங்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அது ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எதுக்காக சூஸ் பண்ண போகிறீங்க? எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட்காக சூஸ் பண்ண போகிறீங்களா, இல்லை ஒரு ஹாபியை சூஸ் பண்ண போகிறீங்களான்றதை முடிவு பண்ணிங்கன்னா உங்களோட கிட்டார் எதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்னோட சாய்ஸ். உங்கள் கிட்டோட ஏஜ் என்னன்றதை பாருங்கள். சப்போஸ் அவங்க 7 இயர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஒரு 6 to 7 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக மியூசிக்காக தர முடியும்னா மட்டும் எக்ஸாம் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா நீங்கள் ப்ராக்டிக்கலாக சூஸ் பண்ணுறது என்னுடைய சஜஷன். கிட்டார் ஏன் சூஸ் பண்ணணும், கிட்டார் லேர்ன் பண்ண என்ன பெனிஃபிட்ஸ்ன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்டு, கிட்டார் ரொம்ப அஃபோர்டபுளுங்க. நீங்கள் ப்ரைஸை கம்பேர் பண்ணுறப்ப கீபோர்ட் மினிமம் 20-25,000 rupees நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ட்ரம்ஸ்க்கு மோர் தென் 50K ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். பட் கிட்டார் ஸ்டார்டிங் ரேஞ்ச் 7,000லேருந்தே இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா அது ஒரு போர்ட்டபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டிலாம் வேண்டாம். நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் கிட்டாரை கேரி பண்ணிட்டு போகலாம். பத்திரமா உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட், அக்குப்ரெஷர் பாயிண்ட்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும். உங்களுக்கு ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். இது மாதிரி எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் மியூசிக்கில் இருக்குது, எஸ்பெஷலி கிட்டாரில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க யூனிக்காக தெரிவாங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூமில் 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருப்பாங்க. பட் ஒருத்தவங்க கிட்டார் பிளேயராக இருப்பாங்கன்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். செகண்ட், அவங்களுக்கு நிறைய ட்ராவல் பண்ணுற சான்சஸ் கிடைக்கும். மற்றவங்க எல்லாருமே அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட கிட்டார் ப்ளே பண்ணுறப்ப நல்ல கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் ஒரு ஸ்கூலில் ஒரு கிளாஸில் 60 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா அதில் 20 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் அதில் 20 to 30 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஒரு சிலர் டான்ஸ், ஆர்ட்ஸ் அப்படின்னு போயிடுவாங்க. ஆனால் ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் பிளேயர் இருப்பாங்கன்னு கேட்டால் அது கொஷின் மார்க் தான். அப்புறம் ஹோல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 people தான் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர் தான் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்கள் கிட்ட யூனிக்காக இருக்கிறப்ப செம்ம கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஸ்பெஷலாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ட்ராவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஏகப்பட்ட அப்ரிஷியேஷன்ஸ் அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க முடியும். இன்றைக்கி பெரிய ப்ராப்ளம் கிட்ஸ்க்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்க்ரீன் அடிக்ஷன், அதாவது மொபைல் அடிக்ஷன், டேப்லெட் அடிக்ஷன், லேப்டாப் அடிக்ஷன், டிவி அடிக்ஷன் அண்ட் கேம் அடிக்ஷன். இதுலேருந்து நீங்கள் அவங்களை வெளியில் கொண்டுட்டு வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஃப்யூச்சரில் அவங்க ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மியூசிக் அவங்களுக்கு ஒரு சாய்ஸாக நீங்கள் கொடுத்து ஆகணும். மியூசிக் மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் வேர்ல்டில் இல்லைன்றது உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும். ஹோப் உங்களுக்கு கிட்டாரை பற்றின கிளாரிட்டி நிறையா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உங்களோட கிட் எங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக 2 months ப்ரோக்ராம் ஃப்ரீ. அட்மிஷன் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற எந்த சார்ஜஸும் இருக்காது. ஸ்பெஷல் கிட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டாக கிடைக்கும். நீங்கள் சப்போஸ் 48 ஹவர்ஸில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா 1 month கிட்டார் கிளாஸ் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். நீங்கள் 48 ஹவர்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா எந்த ஆஃபரும் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் நார்மலாக ஃபீஸ் பே பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் டீம் மெம்பர்ஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மிஸ் பண்ணாமல் உடனே ஜாயின் பண்ணுங்கள். ஆன் பிஹாஃப் ஆஃப் 7 Angels Guitar Academy, I wish you and your kid